வாழ்க நலத்துடன். இன்றைக்கி வந்து டே 81ங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பழைய சோறு கஞ்சி தாங்க குடித்தேன். பழைய சோறு கஞ்சி வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, மிளகு, கொஞ்சம் சீரகம், கெட்டி தயிர், கொஞ்சோண்டு சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸில் 1 2 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா நிறைய மோர் ஊற்றி குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 11 மணி போல் அப்படியே ஆரஞ்சு சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எப்பயும் போல் மத்தியானம் சாப்பாடுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்ட கூட்டு, காலிஃப்ளவர் பொரியல், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சோறு போட்டு நிறைய பருப்பு ஊற்றி சாப்பாடு தாங்க. பருப்பு சோறு வந்து இப்படி சாப்பிட்றதோட வந்து கருவேப்பிலை பொடியோ இல்லை முருங்கீரை பொடி இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அதோட கொஞ்சம் பொடி போட்டு நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் எதையாவது ஒன்று ஊற்றி 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா பெனஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னதான் வீடியோக்காக வந்து நம்ம இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், சாப்பிட்றப்ப வந்து எல்லா காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பெனஞ்சு சாப்பிட்டோம்னா வயிறு நல்லா திருப்தியாக இருக்குங்க. நம்ம சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஈவினிங் வந்து தண்ணி பழத்தோடு முடிச்சிட்டீங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிச்சுன்னா சின்ன லைக்கும் சப்ஸ்கிரைபும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக்கும் சப்ஸ்கிரைபும் ஷேரும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் மோட்டிவேஷன் கொடுக்குங்க. வாழ்க வளத்துடன்.